அன்பிற்கினிய ஓவிய ஆர்வலர்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனடியாக வந்து சேரும். அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, லைக்கும் செஞ்சிருங்க. இது போன்ற முதல் தர மாணவர்களின் மனமகிழ்ச்சியை போல் நீங்களும் இந்த பயிற்சியில் இணைந்து 6 மாத காலம் பயிற்சியினை முழுமையாக பயின்று உங்களின் எதிர்காலத்தை பொற்காலமாக மாற்றிக்கொள்ள எங்களது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். முதலில் விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் ஏபி கணியன் அன்பான வணக்கம். இப்போ வருகிற மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை புதிய பேச்சிற்கான தொடக்க விழா நடைபெற உள்ளது. அந்த செய்தியை இப்போ நம்ம ஏற்கனவே நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்ட அனைத்து ஓவிய நுண்கலை ஆசிரியர் பயிற்சிக்கான ஆர்வலர்கள் அனைவருக்கும் இதை எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தியிருக்கலாம். இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ அதை எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த பயிற்சியை பற்றிய இன்னும் சில முக்கியமான தகவல்களை ஓவிய நுண்கலை ஆர்வலர்களாகிய உங்களிடம் பகிர்ந்துக்கிறதுக்காக அந்த நம்ம வீடியோ என்ன செய்கிறோம், அப்லோட் பண்ணுறோம். இதில் மிக முக்கியமாக இந்த ஓவிய ஆர்வலர்கள் நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இதுவரையில் பல கேள்விகளை அவங்களுடைய சந்தேகத்தின் பேரில் கேட்டிருக்கிறாங்க. அதில் சில முக்கியமான கேள்விகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா சார்? இந்த மாதிரி நான் மதுரைக்கு படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு சூழலாக இருக்குது சார். அதாவது நாங்கள் வெளியூரில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஓவிய நுண்கலை ஆசிரியர் பயிற்சியை நாங்கள் கற்றுக்கிட்டோம்னா எங்களுக்கு மிக ஒரு வாழ்க்கையில் ஒரு உறுதுணையான ஒரு விஷயமாக இருக்கும். வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த கல்வி எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இப்போ அதன் நிமித்தமாக நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த ஓவிய ஆர்வலர்களுக்காக புதிய அப்டேட் இந்த 2025 3 விதமாக இந்த கோர்ஸை நம்ம பிரிச்சிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிப்படை பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த ஓவிய நுண்கலை ஆசிரியர்களே மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். அந்த சப்ஜெக்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அடிப்படையில் ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆர்வத்தில் வீட்டில் வரைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் அதில் விளக்கமாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய படங்களை வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்காக அவங்களுடைய அந்த நிலையில் இருந்து அடுத்த அப்டேட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல அடிப்படை விஷயங்களை அவங்க பூரணத்துவமாக தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை விஷயங்களில் நல்ல தெளிவான முறையில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3 மாத காலங்கள் அதை படிச்சுட்டு நம்ம ஒரு ஓவிய ஆசிரியருக்குரிய அந்த எலிஜிபிள் அந்த தகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பெற்றுக்கொண்டு நம்ம பணிக்கு சென்றலாம். அதுக்கப்புறம் சுப்பீரியர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லெவல் நம்ம படிக்கிறோம். அதை படித்து முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பூரணத்துவமான ஒரு நிலை ஒன்று உண்டு. இந்த ஓவியக்கலையில் இதுக்கு மேலே நமக்கு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், நம்ம அதை ஒரு நிறைவாக வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம அதுக்கப்புறம் பயிற்சிகளை தான் நம்ம அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருவோம். இதை மாணவர்கள் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது சில மாணவர்கள் சார் எனக்கு இவ்வளவுலாம் பணம் கட்ட முடியாது சார், நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கில் கட்டி படிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரெண்டாவது நாங்கள் முதல்ல அடிப்படை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக கம்மியான ஒரு கட்டணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை கட்டிட்டு ஒரு அடிப்படையை மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு ஒரு காலங்கள் கிடைக்கும்பொழுது நமக்கு அடுத்த லெவலை நாங்கள் தொடர்ந்துக்கிறோம் சார்
இதே சூழலில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பல மாணவர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம தரப்புல இருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 3 கேட்டகரியாக அதை பிரிச்சிடலாம். இதில் பிரிச்சுட்டு முதல்ல அடிப்படை அப்படிங்கிறதுக்கு மொத்தம் வந்து நம்மளுடைய 6 மாத டியூரேஷனுக்கு மொத்தமே சேர்த்து 25,000 நம்ம சார்ஜ் பண்ணுறதா நம்ம நிறைய காணொலிகளில் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்லேயுமே நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். பட் இந்த அடிப்படை பயிற்சி மட்டும் எங்களுக்கு போதும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 1.5 மாதங்கள் அதை வந்து அந்த மாதிரி ஒரு கால வரையறையில் ஒரு 5,000 ஒரு 5,000 கட்டி இதை படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சான்றிதழ், அதாவது நமக்கு ஓவிய ஆசிரியருக்குரிய எலிஜிபிள் அப்படின்ற போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாக வந்து இந்த ஓவிய ஆசிரியர் அப்படிங்கிற பயிற்சியில் வந்து என்னென்ன பாடத்திட்டங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன பாடத்திட்டங்கள் அப்படின்னா, முதல்ல வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஓவிய ஆசிரியருக்கு கையானது எவ்வாறு பக்குவப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு பயிற்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பென்சில் டிராயிங் அப்படிங்கிறது ஒன்று மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டிராயிங் அப்படிங்கிறது வந்து லைவ் ஸ்கெட்சிங்காக எடுக்கக்கூடிய ஒரு நேரடியாக இந்த பொருளை பார்த்து வரையக்கூடிய, அது இந்த மாதிரி நம்ம ஸ்கெட்ச் எடுத்துக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விரிவான நிலையிலான ஒரு பாடம். இது போக வந்து கிரியேட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம வந்து படத்தை பார்த்தே வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம ஒரு டிராயிங்கை நம்ம எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த விஷயங்களையும் சேர்த்துக்கிட்டு இது மொத்தம் இது 3வது படமாக இருக்கக்கூடியது. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் மாடல் டிராயிங் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழகம் பூராமல் இருக்கக்கூடிய ஓவிய ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே அது பரிச்சயமான பாடம். அந்த பாடத்தில் வந்து பல நிலைகளான கோடுகள், நெளிவு சுழிவான கோடுகள்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கையை பக்குவப்படுத்துறதுக்காக நம்ம அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த மாதிரி இந்த ஓவிய ஆசிரியர்களுக்குரிய இந்த 4-5 சப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டால் நமக்கு ஒரு அந்த ஓவிய ஆசிரியருக்குரிய தகுதி நிச்சயமாக கிடைச்சிடும். அப்போ இது போக நம்முடைய திறமையை மென்மேலும் மெருகேற்றி கொள்ள வேண்டும் அல்லது கூட்டி கொள்ள வேண்டும், நாம் அளவற்ற புகழ் பெற வேண்டும், நமக்குன்னு ஒரு தனித்துவம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய மாஸ்டர் சப்ஜெக்ட் கூட நீங்கள் தாராளமாக வந்துடலாம். சரிங்களா? அப்போது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயுமே வந்து சில சிறப்பான சிறப்பம்சங்கள் இருக்குது. நம்ம அதை தெரியாமல் வந்து இதை ஏதோ ஒரு நம்ம படிக்க போகிறோம், நம்ம ஒரு சாதாரணமான டிராயிங் தான் இருக்கும், நிறைய வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மள்கிட்ட படித்த மாணவர்கள் வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அது நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த லெவல் சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய கோர்ஸ் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் 6 மாத டியூரேஷனில் முடிச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த அட்வான்ஸ்டு லெவல் டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸுங்கிறத வந்து நம்ம கொடுக்க முடியும். உங்களுக்குமே ஒரு மன நிறைவு வந்து பூரணத்துவமாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த அடிப்படை பயிற்சி மட்டும் தெரிந்து கொண்டாலே நமக்கு ஒரு ஓவிய ஆசிரியர் தகுதி கிடைத்து விடுகிறதா அப்படின்னா நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றம் இல்லை. அப்போது அதுக்கு அடுத்த லெவலில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய திறமையை கூட்டிக்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம். அதனால இந்த 1.5 மாதம், அதுக்கப்புறம் ஒரு 3 மாத காலம், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே 6 மாத காலம், இது இந்த 3 கேட்டகரியில் வந்து மாணவர்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக அதை படிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி வைத்து கொள்ளலாம். இப்போ இதை மாணவர்கள் வந்து மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நிறைய மாணவர்களுக்கு, அதாவது ஆல்ரெடி நாங்கள் படிச்சிருவோம் சார்னு சொல்லிட்டு சில மாணவர்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுமே பணம் கட்டியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தாராளமாக வந்துடுவாங்க. பட் இவர்களை தவிர மற்றவர்கள் வந்து தயக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸை நாம் கொடுக்குறோம். ஏன்னா இவங்க ஏற்கனவே நமக்கு பல ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருந்தவங்க. இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு ஃபுல்லாக கட்டி படிக்க முடியாது சார், எங்களுக்கு ஒரு அடிப்படை பயிற்சி மட்டும் கிடைச்சா போதும், அல்லது ஒரு மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இதை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக படிச்சுக்கலாம். அவங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். அப்போது நம்ம அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ், அதாவது அடிப்படை பயிற்சிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதங்கள் அப்படின்றத முடிச்சுட்டு 3 மாதங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 13,000 ரூபா வந்து இந்த 3 மாதங்களுக்கு உரியதாக நம்ம வசூல் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 சப்ஜெக்ட்ஸ் உள்ளே வந்துடுது. இப்போ அப்டேட்லேயுமே கொஞ்சம் சேர்த்துருக்குறோம்.
இப்போ அதனால் இது ஒரு வேல்யூபிளான ஒரு மாஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டோ அல்லது வெளியில் நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையே டிராயிங் டீச்சராக போகிறதுக்கு ஒரு ஒரு தகுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க அடுத்த 3 மாதங்கள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 12 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுலேயுமே பெயிண்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஒரு 12,000 பண்ணிட்டோம்னாக்க இதையுமே நம்ம பூரணத்துவம் முடிச்சுட்டு நமக்கு ஒரு முழுமை பெற்ற, அதாவது அட்வான்ஸ்டு லெவல் டிப்ளமோ இன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் நம்ம கொடுக்குறோம். அது வந்து மாணவர்களுக்கு மிக மிக மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழாக இருக்கும். இப்போ இந்த காலதாமதம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறோம். இப்போது சாதாரணமாக வந்து ஓவியக்கலையில் சின்ன வயசுலேருந்தே டிராயிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எந்த இடத்துல போய் நம்ம ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்க நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து இந்த ஓவியக்கலையை நிமித்தமாக எவ்வளோ சிறப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்லேயே அவங்க பல இடங்களில் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற அந்த ஒரு நிலையில். அப்போது பிரபஞ்சத்திட்ட வந்து நம்ம மனதார நமது சிந்தனையின் மூலமாக பிரபஞ்சத்தை நம்ம தூண்டி நம்மளுடைய விருப்பத்தை வந்து பிரபஞ்சத்துக்கு நாம் தெரிவிக்கும் பொழுது மிக ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வலைத்தளங்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து இந்த செய்தி வந்து எட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பயனுள்ள காலகட்டம் அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அதுதான் இயற்கையும் கூட. இப்போ சில மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கனாக்க இந்த சமாச்சாரத்தை கேட்பாங்க, கேட்டுட்டு உடனே என்ன பண்ணிடுறாங்க, அதை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க சூழல் அந்த மாதிரி இருக்கும். அதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக அந்த பிரபஞ்ச விதி உழண்டுக்கிட்டே இருக்கும், சுழன்று கொண்டே இருப்பதால் அது வந்து அந்த நிலையிலிருந்து இவங்களை விடுபட விடாது. அப்போ ஏதாவது ஒரு டிராயிங்கை பார்க்க போகும்பொழுதோ ஏதோ ஒரு டிராயிங்கை நம்ம வரைஞ்சிட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களாகவே என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த தேடலில் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் மாதிரியான சில நல்ல இன்ஸ்டியூஷன்கள் நமக்கு கிடைக்க போகும்பொழுது அதை மாணவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு அதில் உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து நல்லபடியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பிரபஞ்ச விதியாக கொள்வது. இப்போ இளமையில் ஒரு கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்க அந்த இளமை காலத்தை விட்டுட்டு வேற ஒரு படித்த படிப்புக்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய ஒரு பணியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. படித்த படிப்பு ஒன்றா இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க அந்த வேலைக்கு போய்கிட்டே வந்து நம்ம இந்த ஓவியக்கலையை கற்றுக்கலாம் சார் அப்படின்னு அது சாத்தியப்படாத ஒன்று. அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கணும். என்ன காரணம்னா இப்போ நம்ம வந்து ஒரு தொழிலில் வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து சிதற விடாமல் ஒன்று குவித்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் மைண்டு அதை வந்து கரெக்டாக வச்சுருந்தோம்னா அந்த தொழில் பூரணத்துவமாக நமக்கு முழு வெற்றியை கொடுக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வசதிக்காக நாம் வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த இதையும் பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது நமக்கு வந்து இது சரியாக நமக்கு வரலையே, நம்மளால் இதை முழுமையாக நம்ம படிக்க முடியலையே, நம்ம பயிற்சி செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் ஆயிடும். அதான் வள்ளுவத்தில் வந்து சொன்ன மாதிரி எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இலக்கு. அதனால் முதல்ல வந்து ஒரு தொழிலை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலுக்குள்ளாக நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு முழுமையான அனுபவத்தையும் திறமையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்ல பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான உண்மை. இதை வந்து இந்த மாதிரி காலதாமதமாக இல்லை சார் எங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே நாங்கள் வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை சொல்லிடுறோம், புரிஞ்சுக்குங்க. இதுக்கு அடுத்தாற் போல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில வெளியூர் மாணவர்கள் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட்டாக ஃபோனில் பேசிடுறாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி எங்கள் பகுதிகளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு பக்கத்திலேயே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதை ஏற்கனவே வந்து அனுபவிச்சிட்டோம். என்ன காரணம்னா ஒரு கோயம்புத்தூர் அல்லது திருநெல்வேலி அப்படின்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்வலர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து சார் நீங்கள் இங்கே வந்துடுங்க, நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் படிச்சிடறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நாங்களும் அதை நம்பி அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் வந்து எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே இருந்து நாங்கள் அதுக்குண்டான செலவுகள்லாம் பார்த்துருந்தோம்னா அத்தனை மாணவர்களுமே வந்து அங்கே வந்து சேர்றதில்லை. அப்போது நம்ம வந்து அதை ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோனில் சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு இந்த சூழல் அந்த சூழல் அப்படின்னு எதையாவது ஒன்றை வந்து சொல்லிடுறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஸ்பாட்டில் போய் இருந்து அதை நம்ம ரொம்ப செலவு பண்ணி அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு வந்து ஒரு லாஸான விஷயம்தான். அதனால் நாங்கள் வந்து எங்கள் தரப்பில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் அனுபவப்பட்டுட்டோம். ஒவ்வொரு ஊர்களையுமே போய் அங்கே இருந்து பார்த்து அனுபவிச்சுட்டு தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு உங்களுடைய திறமையை கூட்டிக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் எப்படினாலும் படிச்சிருவாங்கல்ல. அப்போது நமக்கு மதுரைங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லா விதத்துலையுமே அந்த ட்ராவல் சம்மந்தப்பட்டதில் நல்ல வசதி வாய்ப்புகள் கொண்ட ஒரு மாநகரம் தான் மதுரை மாநகரம். அதனால் எந்த விதமான குறைபாடும் இங்கே கிடையாது. அதில் தாராளமாக வந்து இது வரைக்கும் படிச்சுட்டு போன மாணவர்கள் தான் நம்ம சேனலில் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 80-85% மாணவர்கள் எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்து படிச்சுட்டு போனவங்க தான். மதுரை மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10% அல்லது 15% தான். இதை வந்து மாணவர்களை வந்து நம்மளுடைய கருத்தில் வச்சுக்கணும், மிக புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இன்னும் சில மாணவர்கள் என்ன கேட்டுறாங்கன்னா, சார் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா உங்களை நேரில் வந்து பார்த்துறோம் சார். நான் இந்த மாதிரி மதுரைக்கு வந்திருக்கேன், நான் உங்களை நேரடியாக பார்க்க போகிறேன் சார், நேரில் வந்து உங்கள்கிட்ட டேட்டெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க வந்து ஒரு சந்தேகத்தில் கேட்குறாங்களா அல்லது வேறு எந்த சூழலில் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய சூழல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து வெளியூர்களில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி நேரில் சந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு இதை தவிர ஓவியக்கலையை தவிர இன்னும் 3 விதமான டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதையுமே நாங்கள் வெளியூர்களில் போய் பார்த்துட்டு வச்சுட்டு இருக்கிறதுனால எங்களால் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நேரில் சந்திக்க முடியாத ஒரு நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அதில் பெரும்பாலும் மதுரையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. அதனால் நம்ம வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி நாங்கள் வர்றோம், வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டு வர்றதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் எங்களுடைய சூழல் இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் மதுரையில் வந்து அதிக நேரங்கள் அங்கே காலங்களில் வந்து அங்கே தங்குறது இல்லை. அப்போது அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து மாணவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஒவ்வொரு பேட்சுக்குமே உரிய ஒரு நாள் குறிக்கப்பட்டு அந்த நாளில் எல்லாருமே வர சொல்லி அங்கே வந்து நம்மளுடைய புதிய அப்டேட்டுக்குரிய விஷயங்களை புறமே தெளிவாக எடுத்து சொல்லி அவங்களுடைய குறைநிறைகளையும் நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரியான போதனைகள் செய்தால் அவங்களுடைய சூழலுக்கு அது சரியாக அமையும் அப்படின்றத தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் புதிய ஆர்வலர்கள் வந்து எந்த நிலையிலுமே வந்து சந்தேகப்படவோ அல்லது வேற ஒரு நிலையில் வந்து சூழல் கருத்தில் கொள்ளவோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. நீங்கள் முழு நம்பிக்கையோடு வந்து இப்போ ஏற்கனவே வந்து நம்மகிட்ட படிச்சுட்டு போனவங்க அப்புறம் அதை தான் சொல்லியிருப்பாங்க வீடியோவில். அதனால் நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சிடலாம், வந்து அட்மிஷன் போட்டு படிச்சுக்குங்க. உங்களுக்கு இப்போ வந்து கூடுதல் அப்டேட்டாக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் 3 விதமாக பிரிச்சுட்டோம். அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருத்தர் ஒரு ஆர்வலர் கேட்டார். அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி சார் நாங்கள் வந்து ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கிறேன், முதல்ல நல்லா ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சுன்னா, புரிஞ்சிச்சுன்னா, என்னால் நல்லா செய்ய முடிஞ்சுன்னா நான் அதுக்கப்புறம் தொடர்ந்துக்கிறேன் அப்படின்னா அது மிக மிக சரியான விஷயம்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். அதில் நீங்கள் தாராளமாக வந்து 18ஆம் தேதி வந்து என்ன செய்யுங்க, என்னையை சந்திச்சிருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ தொடக்க விழா மீட்டிங் 18ஆம் தேதி நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு பேட்சுக்குமே நம்ம இப்படி தொடக்க விழா வச்சு தான் மாணவர்களை நம்ம சேர்த்துக்கிறோம். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நம்ம அந்த தொடக்க மீட்டிங்கில் பேசுவோம். அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது நம்ம வந்து இப்போ ஆர்வலர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்புதல் ஒன்று அனுப்பிச்சிருப்போம் வாட்ஸ்அப்பில். அதில் சொல்லப்பட்ட மாதிரியான பல கேட்டகரிஸில் தான் வந்து நிறைய அனுபவம் பெற்றுட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு விளக்கங்களை சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய கடமை. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன செய்யணும்னா, ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நம்ம வந்து உரையாடுறோம் இல்லையா, இதை வந்து ஃபோனில் வந்து அதிகமாக நம்ம என்ன செய்ய முடியாது, நிறைய பேசிட முடியாது. இவ்வளோ விளக்கங்கள் 2 மணி நேர விளக்கத்தை வந்து ஃபோனில் பேசிட முடியாது. அதனால தான் உங்களை என்ன செய்கிறோம்னாக்க, நீங்கள் வந்து அவசியம் அந்த தொடக்க விழா மீட்டிங்கில் கலந்துக்கணும். அப்போ அந்த கலந்துக்க போகும்போது தான் நம்ம நேரில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்க போகும்போது நீங்கள் தாராளமாக வந்து இணைஞ்சு படிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி வைத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இதை மாணவர்கள், ஆரம்ப நிலைய மாணவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னும் சில ஆர்வலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. அவங்க நிறைய டிராயிங்ஸை வந்து அவங்களுடைய நோட் புக்ஸு மற்றபடி சார்ட்டில் இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஒன்று அல்லது 2 அனுப்பிச்சா கூட நமக்கு வாட்ஸ்அப்பில் போதுமானது. நிறைய அனுப்பிச்சிருவாங்க. அதனால் இதெல்லாம் வரைகிறது தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு உதாரணத்துக்காக நீங்கள் அனுப்பி கொடுக்குறீங்க, அது தவறு இல்லை. ஆனாலும் எங்களுடைய பார்வையில் வந்து நீங்கள் எவ்வளவு வந்து வரைஞ்சிருந்தாலும் அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2% தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன தெரியும் அப்படிங்கிறதவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். அதனால முதல்ல வந்து நீங்கள் அந்த மாதிரி டிராயிங்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பெர்மிஷன் எங்ககிட்ட கேட்டுக்கலாம். சார் இந்த மாதிரி அனுப்பலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குங்க. நாங்கள் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் அனுப்பிச்சு கொடுக்கலாம், அதில் தவறு இல்லை. சரிங்களா? அதனால் மாணவர்கள் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு எவ்வளவு திறமையாக படம் வரைய தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் எங்களுடைய பார்வையில் அது வந்து 2% தான் அப்படிங்கிறத நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். பல வழிகளில் வந்து உங்களுக்கு இந்த விளக்கங்களை போறாமே நம்ம சொல்லிட்டோம். அதனால் இந்த பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வது உங்கள் கைகளிலே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். ஓவிய ஆர்வலர்களே, அன்பன் KP கனி. நன்றி, வணக்கம்.